வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி தின ராசி பலன் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு போட்டுருக்கோம். அப்புறம் வார ராசி பலன் போட்டோம். ஓகேங்களா? அதே கிரக அமைப்புகளை என்டையர் மந்த் கால்குலேட் பண்ணி எப்படி இந்த மாதம் இருக்குன்னு ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு சில கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம். அதைத்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த மார்ச் மாதத்தினுடைய ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது, அந்த கிரக கோச்சார அமைப்புகள் எங்கெங்களை இந்த ஸ்டார் பிளான்ட் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறக்காக தான் இதில் என்ன இருக்கோ பட்டவர்த்தமாக பேசியிருக்கோம். எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறது ஒளிவு முறையும் நம்மகிட்ட இருக்காது. ரைட்டுங்களா? இது வந்து ஜென்ரலான ஒரு கோச்சார அமைப்பு பேஸ் பண்ணி சில ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகங்கிறது வேறீங்க, பொதுவான அமைப்புங்கிறது வேறு. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்ரி செட்டப் வச்சு தான் நான் பேசுகிறேன். அதுவும் ராசி நிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான். ரைட்டுங்களா? அதே அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தா, இந்த மாதத்தில் பெரும்பகுதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்து மகா யோகத்தை தரப்போகிறார். எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்திருக்கார் உங்கள் சுக்கிர பகவான். ரைட்டுங்களா? குருவின் பலம் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடங்கிறது மிதுனம். அங்கே மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் வலுப்படுத்துகிறார், ஸ்ட்ராங் பண்ணுறார். இதெல்லாம் வந்து ஜோதிட ஒரு குறிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி பண்ணுறப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி, பேச்சில் ஒரு தன்மை, கனிவு கூடும் நேரமுங்க இந்த மாதம். சரிங்களா? சனியும் ப்ளஸ் சுக்கிரன் கூட்டணி வச்சு பார்க்குறப்ப 11ஆம் வீடான மீனம் உங்களுக்கு அங்கே வந்து சனி மற்றும் சுக்கிரன் இணைஞ்சிருக்காங்க. அப்போ பழைய பாக்கிகள், கடன்கள் வசூலாவதற்கு ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. எதிர்பாராத பண வரவிற்கும் ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது 11ஆம் வீடு அங்கே எடுத்து பார்த்தா ராகுவும் கேதுவும் 11ல் ராகு இருக்கார், 5ல் வந்து கேதுவும் வந்திருக்காங்க. அப்படி நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, இது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. இது ராகு கேது எங்கே வந்திருக்கான்னு பார்க்குறப்ப. ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைங்க. அவங்களாம் வண்டி வாழ்ந்துட போகிறாங்க அப்படி இப்படிலாம் கொஞ்சம் கவனமாக மெதுவாக போ அப்படின்னு கொஞ்சம் கண்காணிச்சிட்ருங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் செவ்வாயும் சூரியனும் வச்சு பார்க்குறப்ப 10ஆம் இடமான கும்பத்தில் உங்கள் செவ்வாயும் சூரியன் மற்றும் ராகுவின் தாக்கம் கொஞ்சம் இருக்கங்காட்டி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில அதிரடியான மாற்றங்கள் நிகழும். ப்ரமோஷன், வேறு வேலைக்கு போகிறது அல்லது புதிய வேலையில் பெரிய ஒரு அமைப்புக்கு போகிறது, இது மாதிரி ஏதோ ஒரு இந்த செவ்வாய் சூரியன் அந்த உக்கிரமாக கொஞ்சம் அமைப்பை கொடுக்குறாங்க. புதன் புத்திக்காரகன், அவருடைய நிலைமை எடுத்து பார்த்தா மாத தொடக்கத்தில் 10ல் இருக்கும். அப்புறம் புதன் என்னாக 11ல் கொஞ்சம் நகர்ந்து போகிறார். அப்போது உங்களுடைய புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அமோகமான அமைப்பு நடக்க போகுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். சந்திரனுடைய நகர்வை வச்சு பார்க்குறப்ப மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் வந்து கடகத்தில், அதாவது 3ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கார். அதனால் தைரியமான முடிவுகளை ஸ்ட்ராங்காக எடுத்து இந்த மாதத்தை தொடக்கத்திலே அமர்க்கலம் பண்ணுவீங்க. சந்திரன் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்கிறார். ஓகே, சுக்கிரனுடைய ஃப்ரெண்டு. அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் சூரியன் ஜம்முன்னு உங்களுக்கு வேலை செய்கிறார். அதனால் 10ல் சூரியன் இருந்தால் என்னங்க, பதவியை தருவான், பதவி உயர்வை தருவான். 11ல் சுக்கிரன் இருந்தால் என்னாகும், பணத்தை அள்ளி கொடுப்பான் அப்படிங்கிறது ஜோதிட ஐதீகம். இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குதுங்க ரிஷபராசிக்கு. சரி, கூடுதலாக சில விஷயங்கள் பேசுகிறோம்னா, மார்ச் 15க்கு மேலே சூரியன் மீனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். எப்போங்க? மார்ச் 15க்கு மேலே. அப்போ என்ன ஆகும், அரசாங்க வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள், அரசாங்க வழியில் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ இருந்தால் என்னாகும், மந்த நிலை கொஞ்சம் டல்னஸாக மாறி காரியங்களுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. சரிங்களா? சரி, உங்கள் வெல்னஸ் எனர்ஜியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக இதிலே பார்க்குறப்போ, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கார். உடல் பொலிவு ஜம்முன்னு இருக்குது, தேஜஸ் அருமையாக இருக்குது. முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு அம்சம் சொல்லுவாங்களே, அம்சமாக இருக்காங்களா, முகத்துலேயே அந்த ஒளிவு தெரியுது அப்படிம்பாங்களா, அந்த பிரகாசமான ஒரு பொலிவு தேஜஸ் உங்களுக்கு தெரியுதுங்க. சரிங்களா? ரிஷபராசி நேயர்களே, 6ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கங்காட்டி நீண்ட நாள் உடம்புல தொந்தரவுகள் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். சளி பிடிச்சாலோ வயிற்று உபாதைகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இப்போ இதை பற்றி டெய்லி ராசி பலனில் தெளிவாக சொல்லுவோம். அப்போ வந்து அதை வந்து பாருங்கள். வஜ்ரம ஸ்ட்ரோக் 10ல் செவ்வாய் இருக்காங்க. அப்போ என்ன, வேலை பளு, ஒர்க் ப்ரெஷர். ரைட்டுங்களா? சின்ன அலைச்சல்கள், கைகால் வலிசார், மூட்டு வலிசார், ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி சில வாய்ப்பு தெரியுது. அப்பப்போ ஓய்வும் தேவைங்க.
வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் உடம்புக்கு ரெஸ்ட் கம்பல்சரி வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, 6ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு. அப்போ ஜீரண மண்டலம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கண்டதை சாப்பிடப்படாது. காரமான உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஊட்டு சாப்பாடு ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஆனால் இதில் சில நட்சத்திரம் இருக்கிறீங்க, ரோகிணியெல்லாம் கேட்கவே மாட்டேங்க. நமக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? மன அழுத்தம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா வாரத்தின் இறுதியில் டைம் இருந்தால் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது இந்த நீர் போகும்ல அந்த ஆறு, அந்த ஆத்தங்கரை வரம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா புத்துணர்ச்சி கிடைக்கும். ரொம்ப திருப்பி சொல்கிறேன், உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். குறிப்பாக சர்க்கரை நிறைந்த உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சுகர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு விதமான தெளிவு பிறக்குங்க. அதில் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. குழப்பங்கள் விலகி எதையும் ஒரு தார்மீக ரீதியாக கொஞ்சம் எதையும் தெளிவு பெற எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு நல்லா பிறக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? சரி, மெயினான பாயிண்ட் இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த உத்தியோகம், தொழில், வேலை, மற்ற ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தான் உத்தியோகம் வேலை ரெண்டு ஒன்று தான் பார்க்குறப்போ. முருகா 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அதை திக்பலம் பெற்று போன்ற அமைப்பு இதில் நல்லாயிருக்கு. வேலையில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் சொன்னால் சரிங்க சாமி, உங்கள் ஐடியா வேறு யாருக்கும் வராது அப்படின்னு பல பேர் பாராட்டுவாங்க. மேல் அதிகாரிகளிடம் பேசுகிறப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க. உங்கள் திறமை அவர்களுக்கு பொறாமையை கொடுக்கும். அதுக்காக சொல்கிறேன். உங்களை பீட் பண்ண முடியாது, பட் ஜெலுசி வரக்கூடாது இல்லை. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க. என்னதான் இருந்தாலும் மேலதிகாரி அவங்களுக்கு எப்படி இருந்தால் நமக்கு நம்ம முன்னேற்றத்துக்குள்ள வழியை பார்க்கணும் இல்லை. அதனால் கொஞ்சம் அமைதியாக போங்க. சக ஊழியர்கள் அனைவரும் உங்கள் ஆலோசனை கேட்டு நடப்பாங்க, ரைட்டுங்களா? உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா அவங்க செய்வாங்க. என்ன பண்ணாலும் மேனேஜர் சொல்கிற ஐடியாவோட நீங்கள் சொல்கிற ஐடியா சூப்பர் சார், உங்களை மேனேஜராக போட்டிருக்கணும் அப்படின்னு சில பேர் உங்களை ஊக்கூட வைப்பாங்க, ரைட்டா? அந்த புகழுக்கு மட்டும் மயங்கிறாதீங்க. ஏவா உடப்பா ஒரு தன்மை வேறு அப்படிங்கிற பாலிசாக கொண்டு போயிருங்க. புது வேலை தேடுபவர்களுக்கு மார்ச் 12க்கு அப்புறம் நல்ல நிறுவனத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஓரளவுக்கு சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புன்னு இருக்குது, ரைட்டுங்களா? பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் குறித்து எதிர்பார்த்து காத்திருக்கீங்களே, அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்பாக தான் இருக்குது. சில பேருக்கு அந்த உத்தரவு வந்து சேரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு. அரசாங்க ஊழியர்களுக்கு நிலுவையில் இருந்த பல பிரச்சனைகள், அது ஊதிய உயர்வாக இருக்கட்டும், நிலுவை தொகையாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு கைக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. வழக்கமாக ஐடி துறையில் ஜம்னு கொடிகட்டி பறக்கிறாங்களே, அந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணம் போவதற்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, ரைட்டுங்களா? வேலையில் அப்பப்போ சின்ன தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த ஃபைலெல்லாம் சப்மிட் பண்ணுறீங்க, ஒரு மெயில் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் படித்து பார்த்துக்கணும். ஏன்னா இன்னொருத்தர் நம்பி செஞ்சுருப்பீங்க, அது கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. அதனால் உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஒரு முறை 2 முறை சரி பார்த்து அப்புறம் செக் பண்ணி அனுப்புங்களேன், சரிங்களா? சரி, வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரத்தில் வாடிக்கையாளர் வருகை அதிகமாக இருக்கும். வியாபாரம் செழிக்குதுங்க. லாப விகிதம் சொல்லட்டுங்களா, ஒரு 20 to 30% வரை அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அப்ராக்சிமேட்டாக, ரைட்டுங்களா? கூட்டு தொழிலாகட்டும், கூட்டு வியாபாரமாகட்டும், அதை செய்கிறீங்களே பார்ட்னர் மூலிமா செய்கிறவங்களுக்கு கணக்கு வழக்கல் வெளிப்படையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹிடன் அக்கௌண்ட்ஸ் நோ. அப்புறம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் பார்ட்னர்கிட்ட வரும், கொஞ்சம் இதாக இருந்துக்கும், சரிங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வாடிக்கையாளர்கிட்டையும் சரி தொழிலாளர்கிட்டையும் கனிவாக தான் பேசுவீங்க. அவங்களுக்கு உண்டான ப்ரொசீஜராக செஞ்சு முடிப்பீங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லெவலாக இருக்கும் யார் பார்ட்னர்கிட்ட, ரைட்டுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் சில விஷயங்கள் நுணுக்கமாக பேசணும்னா அப்பப்போ சில ஐடியாக்களை பார்ட்னர்கிட்டையோ ஒரு தொழில் சார்ந்து கான்ஃபரன்ஸ் நடந்தால் போய் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாலேஜை டெவலப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தொழில் வியாபாரம் விரிவடைவதற்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. என்ன பழைய புராணமே பாடிட்டு இருக்கக்கூடாது இல்லை, ரைட்டா? அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அப்டேட் பண்ணிக்கும், அது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? சரி, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து போனால் அந்த செவ்வாய் வந்து பலமாக இருக்கார் உங்களுக்கு, யார் ரிஷபத்துக்கு. அப்போ என்ன ஆகும், பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள், இந்த கிணறு தோன்றது, போர்வெல் போடுறது, வாய்க்காலை சீரமைக்கிறது போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும், ரைட்டுங்களா? பாசன வசதி, தண்ணி பிரச்சனைலாம் கிடையாதுங்க, நல்லா இருக்குதுங்க. மஞ்சள், தென்னை மற்றும் தானிய பயிர்கள் போடுவீங்களே, அவங்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது, ரைட்டுங்களா? நிலத்தில் புதுசாக ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது பயிர் பண்ணணும், ஏதாவது மரம் செடி கொடி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 2வது வாரத்தை பயன்படுத்திக்கோங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும்.
கால்நடையை பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு பருத்தி கொண்ட தவிடெல்லாம் வைப்பீங்க ரெகுலராக, ரைட்டுங்களா? வைக்கிறப்போ உங்களுக்கு சுத்தம் முக்கியம். அந்த தொண்டு பட்டியலெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருந்துக்கோடுங்க. நோய் தொற்று வராமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களை அந்த பொறுத்த வரைக்கும், சரிங்களா? விவசாய கருவிகளை தான் வாங்கணும். இந்த டிராக்டரு, இந்த ரொட்டாவேட்டர் இதை மாதிரி வாங்கினீங்கன்னா பழைய அதுக்கும் நல்லாயிருக்கு. பழைய வாகனங்களை மாற்றுவதற்கும் இது சரியான நேரமாக தான் இருக்குது. அந்த விஷயமா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கூட வந்து கிடைக்கும். ஆனால் ஆட்கள் பற்றாக்குறையால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் என்னங்க, எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து தான் இருக்கணும். முதல்ல உங்களுக்கு ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 2ல் குரு வேறு இருக்கார். அப்போ என்னன்னா குடும்பத்தில் பொருளாதார நிலைமை கொஞ்சம் முன்னேற்றம் அடையும். சில பேருக்கு கிடுகிடுன்னு உயரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஏன்னா குரு நல்ல பார்வையில் இருக்கார் 2ஆம் இடத்துல, தனஸ்தானத்தில். வீட்டில் சேமிப்பு பழக்கம் முதல்ல இன்றைக்கி அதிகரிக்கும், ரைட்டுங்களா? சில விஷயங்கள் சார் தங்கம் மெரிட்டே போது கொஞ்சம் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு எண்ணம் கூட வரும். தங்கமோ வெள்ளியோ அது மாதிரி வாங்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா? உங்களுக்கு யோகம் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாக இருக்கங்காட்டி ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் வலுவாக இருக்குது. பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து முதலீடு பண்ணி லாபம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு இருக்கு. ஆனால் என்னென்னா ரொம்ப பேராசைப்படக்கூடிய தன்மை சில பேருக்கு இருக்குது. இதில் ஓட்டு அதில் எடுக்கணும், அதில் எடுக்கணும் அப்படின்னு அப்படியே பறக்கிற தன்மை. அந்த பேராசை கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரைட்டா? பேராசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் முதலீடுக்கே கொஞ்சம் நஷ்டமாகி போயிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னு வச்சுங்களேன். பொதுவாக பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி பிறக்கும். இது மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும் இந்த மாதம். புதிய சொத்துக்கள் அல்லது வீடு அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு முன்மலம் கொடுக்க இந்த மாதம் நல்லா உகந்த நாள். அட்வான்ஸ் கொடுத்து கொஞ்சம் புக் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் ஆன்மீக காரியங்களுக்காக தைரியமாக செலவு பண்ணுவீங்க. கோயில் கும்பாபிஷேகம், தான தர்மம் பண்ணுறது, இல்லை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு முதியோர் இல்லத்துக்கு செலவு பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுவீங்க. அப்படி செஞ்சால் ஒரு நிம்மதியான மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். அவங்க ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும். அதுதான் உங்களுடைய பெரிய பலமாக மாறப்போகுது, ரைட்டுங்களா? ஒரு சிறம் பகுதி ஒரு அரிசி மூட்டை எடுத்து கொடுக்குறது, அது மாதிரி சின்னது செய்வீங்கன்னு வச்சுக்கலாம். தேவையில்லாத ஆடம்பர செலவை தவிர்த்துக்குவீங்க. அது உங்களுக்கே அந்த புத்தி வந்துடும். மாத இறுதியில் மாத கடைசின்னு சொல்லுவாங்களே, அப்போது ஓரளவுக்கு மற்றவங்க மாதிரி டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு காசு போல மிச்சமாகுன்னு வச்சுக்கலாம். மாத கடைசிங்கிறது எல்லாரும் டைட்டாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட பல சுபகாரியங்கள், திருமணம், இந்த காது குத்து, இந்த மாதிரி இந்த தட்டை சீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பேசி முடிக்கப்பட்டு நல்லது நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். தம்பதிகளுக்கிடையே கணவன் மனைவிக்குள்ளேயே அந்யோன்யம் அதிகரிக்குதுங்க. விட்டு கொடுத்து போவது உங்கள் ராசியின் குணம், அது உண்மைங்க, ரைட்டுங்களா? அதை இப்போது கடைபிடிச்சு நீங்கள் அந்த தாம்பத்தியத்தை சரி விடுமா, என்னம்மா நான் தானே மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி போதுமா அப்படின்னு சரண்டர் ஆவீங்க. அப்படி எப்படி தான் விடுங்க சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விடுங்கிறது தான் வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திவார அமைப்பை புரிஞ்சுக்குவீங்க. அதாவது விட்டு கொடுத்து போகிறது. இந்த காதல் உறவம் வந்துங்க ஜம்முன்னு ஜெயிக்கும், புது காதல் ஜெயிக்கும், பழைய காதல் திருமணம் என்ற ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகிற மாதிரி இருக்குது, ரைட்டா? பெற்றோர்களுடன் பேசுவதற்கு இந்த மாதம் அமோகமான மாதம், மார்ச் மாதம், ரைட்டுங்களா? உண்மை காதல் ஜெயிக்கும், தைரியமாக பேசுங்க. சில பேர்த்துக்கு திடீர் ஆன்மீக பயணங்கள் அல்லது உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு போய் வர்றதுக்கு வாய்ப்பும் தெரியுதுங்க. அதனால் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகளை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அவர்கள் மூலம் பெருமைப்படக்கூடிய செய்தி வந்து சேருங்க, கவலைப்படாதீங்க, ரைட்டா? இன்னும் சில சமயம் பார்த்தா அவங்களே கூடுதல் கவனம் செலுத்தி நல்லா படிப்பாங்க. குறிப்பாக கணிதம் மற்றும் அறிவியல் சார்ந்த பாடங்களில் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா ஜம்முன்னு ஜெயிக்கலாம். உங்களை பீட் பண்ணுறக்கு ஆளே இருக்காது பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும்னா அதிகாலை படிப்பு, நேரமே படிக்கணும், கை கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த ரிஷபராசி பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுங்க. கணவரின் கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் முழுமையாக இருக்குது. நான் இருக்கம்மா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அரவணைச்சு போவாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சுப செய்தி குடும்பத்தில் நடக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க, எந்த மைனஸும் இல்லைங்க. நீண்ட நாள் ஆசைப்பட்ட உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களை பொருளை ஒன்று வாங்குவீங்க. அது நல்லாவே அமைப்பு நல்லாயிருக்கு. சுமங்கலி பாக்கியம் நல்லா இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்ச பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. ரிஷபராசி அமோகமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும். நட்சத்திர பாதசார பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் ப்ரிடிக்ஷன் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். எடுத்த காரியம் இந்த மாதம் இழுபறியின்றி முடியுங்க. அரசாங்க அனுகூலம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நாளைக்கு கிடைக்கும். யாருக்கு? கார்த்திகையை பொறுத்த வரைக்கும்.
தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம் உண்டு, பெருசாக கவலைப்பட வேண்டாங்க. புதிய தொழில், புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முயற்சி பண்ணுறீங்க. முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது இந்த மாதத்தில். பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்தித்து மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் அங்கே மனசை வச்சுக்குவீங்க. ஹாப்பி மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆபரண சேர்க்கை உண்டு. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா, முன்கோபத்தை தவிர்த்து அல்லது முன்கோபத்தை குறைச்சிருந்துட்டிங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப கஷ்டமாக தடிச்செல்லாம் பேசிடாதீங்க. ஓகே. அதே சமயத்தில் உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கணும்னா குலதெய்வத்தை அப்பப்போ ப்ரே பண்ணிக்கும், நல்லது நடக்கும். சரிங்களா? ரோகிணி 4 பாதமும் இங்கே தான் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கற்பனை திறன், டேலண்ட் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும். ரைட்டா? பொதுவாக கலைஞர்களுக்கு ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னு பொதுவாக சொல்லலாங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட ரோகிணியை பொறுத்த வரைக்கும் கைகூடி வரும். தாயின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக ரோகிணிக்கு உண்டு. மனக்குழப்பங்கள் பெருசாக இருக்காது. நீங்களே எதுக்கு நினச்சி குழம்ப மாட்டீங்க. மிக தெளிவாக முடிவெடுப்பீங்க. உங்கள் பேச்சில் ஒரு அதீதமான ஒரு இது தெரியும், என்ன சொல்ல, அந்தஸ்து தெரியும்னு வச்சுக்கங்களேன். பளிச்சுன்னு பேசுவீங்க. வீடு அதாவது புதுப்பிக்கக்கூடிய பணி, மராமத்து வேலைகள், இல்லை புதுசாக வீட்டில் கொஞ்சம் அழகுபடுத்தக்கூடிய பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது இந்த மாதத்தில். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு வித்தியாசமான வெற்றி காணக்கூடிய அமோகமான அமைப்பு ரோகிணிக்கு இருக்குது. புதிய ஆடை புதுசாக வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறும். நல்லா இருக்குதுங்க, எல்லாம் பாசிட்டிவாக வருதுங்க. அதுவும் இல்லாமல் சில சமயம் இந்த சளி காய்ச்சல்னு சொல்லக்கூடிய நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. சளி பிடிக்கிறதுலாம் அது அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு அமோகமான அமைப்பு தான் ரோகிணியை பொறுத்த வரைக்கும். வேறு ஒன்றும் தொப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? மிருகசரிசம் 1-2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் பட்டை கலப்போகுது. மிருகசரிசத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகளுக்கு வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்வீங்க. என்னை விட்டு ஆறு இருக்கு அப்படின்னு அவங்களும் உங்களை பாசமாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. ரைட்டுங்களா? ஏதாவது வழக்கு விஷயமா கோர்ட் அங்கேயும் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இருக்குது. நாட்டாமல் பஞ்சாயத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தான் அவர் பேசுவார். நல்லா இருக்குது. விளையாட்டுத் துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல வெற்றி அடையக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. நிர்வாக திறமை பளிச்சென்னு வெளிப்படும். பணவரவு திருப்தியாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் சொல்லவே வேண்டியதில்லை. எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா, வண்டி வாகனத்தில் செல்கிறப்போ வேகம் வேண்டவே வேண்டாம், நிதானம் அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? சரி, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உஷார் குறிப்புன்னு ஒன்று சொல்லணும் எல்லாத்துக்கும். அப்போ தான் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ராகுவும் செவ்வாயும் சேர்றார். அந்த 2 சேர்க்கையும் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் சில பதற்றங்களை தருவாங்க. கொஞ்சம் பதற்றமான. எனவே எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறப்போ, இந்த ஃபயர் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறப்போ கூட நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கும். யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு வாரண்டி கேரண்டியில் ஏற்றுக்காதீங்க. ராகு செவ்வாய் எப்போ பார்த்துக்க மார்ச் மாதம் நடுப்பதியில் சின்ன ஒரு தீக்காயம் படுவதற்கு தைப்பு கொஞ்சம் உஷாராருங்களேன். சரிங்களா? முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா சின்ன பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தா, சுப நாட்கள் மார்ச் 4, 9, 13, 21, 27. இதெல்லாம் புதிய காரியங்கள் இதை விஷயமாக தொடங்கலாம். வேலைக்கு போகிறது இதுவெல்லாம் பண்ணலாம். புதிய காரியங்கள் நம்ம அமைப்பு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? தவிர்க்க வேண்டிய நாட்கள் சில விஷயங்கள் இருக்குது. மார்ச் 24 மத்தியானத்துக்கு மேலே மார்ச் 26 வரைக்கும் முக்கிய முடிவுகள் எதை எடுத்தாலும் செய்ய வேண்டாம். புரிஞ்சுங்களா? 24th ஆஃப்டர்நூன் டு 26th என்டையர் டே. ரைட்டுங்களா? சரி, சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சமையல் அறைக்கு போங்க. அங்கே வெள்ளை லபியான்னு சொல்லக்கூடிய வெள்ளை மொச்சப்பயிர் இருக்குல்ல, எல்லாம் வாங்கிக்கிங்க. வெள்ளை மொச்சப்பயிர் வீட்டில் இருக்கிறது சந்தேகம் தான். ஆனால் மொச்சப்பயிரை கொஞ்சம் வாங்கி, வெள்ளை மொச்சை வாங்கி கொஞ்சம் ஒரு கைப்பிடி கையில் எடுத்து, அதுவும் சுக்கர உரையில் போனாலும் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 பண்ணும். முருகாசரணம் எடுத்து போய் மகாலட்சுமி படத்துக்கு முன்னால் வச்சு அந்த வெள்ளை மொச்சையை வச்சு வழிபடுங்க. வழிபட்டு அதை தானமாகவோ அல்லது பறவைகளுக்கோ உணவாக கொடுங்க. உங்கள் பண பற்றாக்குறை நீங்கி பொருளாதார முன்னேற்றம், செல்வம் பெருகும், தடைகள் விலகும். சரிங்களா? வெள்ளை மொச்சை கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு சின்ன பரிகாரம். சின்ன மாதத்தில் ஒருக்கத்தானம் பண்ணுறீங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் பண்ணால் கூட போதும் மாதத்தில். ரைட்டுங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் ரிஷப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் பொருளாதார புரட்சி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். இருந்தாலும் அந்த வெள்ளை மொச்சை பயிர் என்ன செஞ்சீங்கன்னா, அந்த பொருளாதார சின்ன தடைகள் வந்தால் கூட விலகி ஓடிடுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? பொறுமையை கையாண்டா, நிதானத்தை அப்படியே அங்கங்கே பார்த்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மகா யோகம் உங்கள் வாசல்லே வரும். ரைட்டா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜம்முன்னு ஜெயிக்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? நல்லது நடக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு.